guys, welcome back to my YouTube channel. ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போது நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோவில் போகலாமாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் இது பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா என்னோட நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் ரைட்ஸ் வந்து சம்டைம் வந்து கேட்பாங்க, இந்த லைட் மேக்கப்புக்கு வந்து சார்ஜ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆக்சுவலாக வந்து இவங்க பேசும்போது நம்ம அமௌண்ட் ஒரு ப்ரைடோ ஆக்சுவலாக ஒரு கெஸ்ட் லுக் ஒரு மேக்கப் வந்து அவங்க இது பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அமௌண்ட் வந்து எனக்கு லைட் மேக்கப் போதும், நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த லைட் மேக்கப்? எனக்கு அதுதான் சொல்லணும். இந்த லைட் மேக்கப்னால் என்ன அப்படின்னு. நம்ம வந்து ஒரு லைட் மேக்கப் போடும்போது ஆக்சுவலாக நம்ம வந்து பேஸ் போட்டு தான் லைட் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணோம், ஓகேங்களா. அது ஹையாக இருந்தாலும் லைட்டாக மேக்கப் பண்ணாலும் பேஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கப். ஓகே, நம்ம வந்து ஒரு சிடிஎம்பி பண்ணுறோம். நம்ம வந்து சிடிஎம்பி மேக்கப்புக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேஸ் ஓகேங்களா, ஒரு கெஸ்ட் லுக்கு வந்து ஒரு ஃபேஸ் கிடைக்கிது. அந்த ஃபேஸுக்கு நம்ம மேக்கப் பண்ணும்போது ஆக்னே மார்க் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆக்சுவலாக நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேஸ் கிடைக்கிது. அது வந்து ஒரு கிளியர் ஃபேஸாக இருக்கலாம், நம்ம வந்து ஆக்னே மார்க் இருக்கலாம், ரொம்ப டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி இருக்க நிறைய ஃபேஸ் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் இருக்கும்போது அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து லைட் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்னே பிம்பிள் மார்க் எல்லாமே நம்ம வந்து கவரேஜ் பண்ணி தான் மேக்கப் பண்ண முடியும். ஸோ ஸ்கின்னோட டைப் பார்த்து தான் நம்ம வந்து ப்ராடக்டை யூஸ் பண்ண முடியும். அது ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலாக. ஸோ இந்த புக் பண்ணுறவங்களுக்கு வந்து புரியாத விஷயம்னா, இந்த லைட் மேக்கப்னால் நம்ம அதோட பிரைட்னிங் வந்து கூட்டுறதும் குறைக்கிறதும் தான் லைட்னிங் அண்ட் பிரைட்னிங், ஓகேவா. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம லைட் மேக்கப் பண்ணாலும் ரொம்ப ப்ரைட்டாக பண்ண சொன்னாலும் நம்ம வந்து சிடிஎம்பி பண்ணி தான் ஆகணும். அந்த சிடிஎம்பி பண்ணுறதுக்கே நிறைய ஸ்டெப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு ரேட்டில் தான் நம்ம அது எப்போவுமே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளால் எப்போவுமே இந்த மேக்கப்புக்கு சிடிஎம்பினா கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அண்ட் ப்ரைமர். ஸோ இதை வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்ம ஸ்கிப் பண்ண முடியாதுன்னு எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, மேக்கப்புக்கு ஒரு ஸ்டெப் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் அமௌண்ட் கம்மி பண்ணுறீங்க, அந்த ரீசனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அந்த மேக்கப்புக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த மேக்கப் எப்போவுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு மேபி எனக்கு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட மேக்கப் பண்ணுறவங்களும் கேட்குறவங்களும் வந்து இதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாதவங்க தான். ஸோ எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க லைட் மேக்கப் கேட்கும் போது நீங்கள் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த லைட் மேக்கப்போட தாட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ அவங்களுக்கு தெரியலைன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், இது அப்படி பண்ணால் இப்படி இருக்காது, ஸோ மேக்கப்னால இப்படி. ஸோ அவங்க லைட் மேக்கப் கேட்கும் போது மேக்கப் கிடைக்காத மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சரி லைட் மேக்கப் தானே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராடக்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால தான் நிறைய பேர் வந்து தப்பான ஒரு இது வச்சுருக்காங்க. லைட் மேக்கப்னால் இப்படி தான், இந்த ரேட்டுக்கு தான் லைட் மேக்கப். ஸோ இன்னும் வந்து நிறைய அப்டேட்ஸ் ஆகணும் எல்லாருமே. ஏன்னா லைட் மேக்கப்னால் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே அதில் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த ஃபவுண்டேஷனோட அளவு ஆக்சுவலாக அந்த ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ஸ்கின் டோனுக்கு பண்ணுறது ஆக்சுவலாக லைட் மேக்கப். உண்மையை சொல்லணும்னா இந்த மேக்கப் ஃபீல்ட்லேயே வந்து லைட்னிங் மேக்கப் இல்லை, ஆக்சுவலாக செட்டில் மேக்கப், அதுதான் இந்த லைட் மேக்கப்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து இப்போ எதுக்கு ஒரு வீடியோவாக பண்ணுறீங்கன்னா, நிறைய நமக்கு டெய்லி கால்ஸ் வந்து இந்த புக்கிங்ஸ் வரும்போது இதே மாதிரி அவங்ககிட்ட நம்மளால் தனித்தனியாக சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அப்போது நம்மளோட கஸ்டமராக இருக்கலாம், ப்ரைட்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறது. இப்போது வந்து எல்லாருக்குமே அந்த மேக்கப்போட கொஞ்சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் இல்லை, என்னோட ஒரு ப்ரைடுக்கு நடந்த இன்சிடெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு இல்லை, ஒரு 5க்கு வந்து நைட் வந்து கால் வருது. ஆக்சுவலாக வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி நான் ஆக்சுவலாக அவங்க 5க்கு என்கேஜ்மெண்ட்டு, 6க்கு வந்து மேரேஜ், ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து
இங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்து யாரோ சொல்லதை கேட்டு அவங்க வந்து புக் பண்ணிட்டாங்க. பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேக்கப் பண்ணும்போது அவங்களோட அந்த டேயை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த டேயை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுத்தாங்க. நம்மளும் போய் மேரேஜுக்கு வந்து மேக்கப் பண்ணோம். அந்த வீடியோ வந்து என்னோடய யூடியூப்பில் இருக்கும் ஃபுல் வீடியோ. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அது என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து ரொம்ப மேக்கப் வந்து ரொம்ப போட்டுட்டு அவங்களோட அந்த டேயை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு விஷயம் வந்து அதுவும் இந்த மேக்கப் ஃபீல்டில் வந்து நல்லா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் மேக்கப் வந்து பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து புக்கிங் பண்ணுறது வந்து அவங்களோட ஸ்பெஷல் டே, ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேயே வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் போய் ட்ரை பண்ணக்கூடாது. நமக்கு கன்ஃபார்மாகவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதை முடியாமல் சும்மா மணிக்காக போய் நம்ம வந்து மேக்கப் பண்ணி அவங்களோட டே வந்து எப்போவுமே இது பண்ணக்கூடாது. அதனால் அன்னைக்கு நான் ஆக்சுவலாக இந்த ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது யாரையும் நான் மீன் பண்ணி பேசலை, காமனாக பேசுகிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் வந்ததுனால மட்டும் இந்த வீடியோ பண்ணுறேன். அதனால் வந்து எக்ஸாமில் வந்து ஸ்பெஷல் டேன்னா நம்ம லைஃப் லாங்காக வந்து ஞாபகப்படுத்தி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து நம்ம பத்திரமா அந்த ஃபோட்டோஸ் லைஃப் லாங் பார்க்கணும். அப்போது நம்மளோட ஒரு மேக்கப்னாலே வந்து கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த மேக்கப்பே வந்து சொதப்பும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சால் மட்டும் போய் பண்ணுங்கள். மற்றபடி வந்து அவங்களோட டேயை வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அப்புறம் நான் மேரேஜுக்கு வந்து நான் மேக்கப் பண்ணேன். அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அது வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து அப்போவே அவங்க எஸ்டர்டே பண்ண மேக்கப் காமிச்சிட்டு ரொம்ப பேசினாங்க. அப்போவும் ஒரு மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்களோட அந்த வெட்டிங் டே வந்து அதை விட மோர் பியூட்டிஃபுல்லாக அவங்க வந்து மேக்கப் பண்ண என்னால் முடிஞ்சது அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து இவ்வளோ தான் கைஸ். ஸோ நம்மளோட சேனல் வந்து யாருக்கும் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.